ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷின்சான்ல ஒரு விசித்திரமான எபிசோட் பார்க்க போறோம். அப்படி என்னடா இந்த எபிசோட்ல விசித்திரம்னு கேட்டீங்கன்னா, நம்ம மிட்சியும் இந்த மொபைல் ஃபோனுக்குள்ள போயிட்டு மாட்டிப்பாங்க. அது எப்புட்றா ஃபோனுக்குள்ள போய் மாட்டிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் இந்த எபிசோடு. ஸோ இந்த எபிசோட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபன்னா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம கேங் லீடர் பிரின்சிபல் சாரை தான் காட்டுறாங்க. அவரும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாரு. அதாவது மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நம்ம நினச்சா பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி எந்த ஆப்பை வேணாலும் ஜாலியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் அந்த சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்கே உண்மையிலே தலைவலி பிடிச்ச வேலைன்னுவாரு. இப்போ அப்படியே நம்ம மிக்சியை காட்டுறாங்க. அவங்களும் ஃபோனில் ஏதோ ஒரு ஆப்பை யூஸ் பண்ணணுன்றதுக்காக பே பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஆப் தேவை கிடையாது. அதனால் சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு கேன்சல் பட்டனை தேடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் தேடியும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. உடனே நம்ம ஷின்சானை கூப்பிட்டு, ஏன்பா ஷின்சானே நீ ஏதாச்சும் பண்ண சொல்ல. நம்ம தலைவன் உடனே புரி டான்ஸ் ஆடுவானா. மிக்சியும் என்ன பண்றேன்னு கேட்பாங்க. நம்ம ஷின்சானும் டான்ஸ் ஆடி உங்களை என்டர்டெயின் பண்றோமான்மா. உடனே மிக்சியும் நீ எந்த உதவியும் பண்ண வேணாம், இவ்வளோ நேரம் எப்படி அமைதியா இருந்தியோ தயவு செய்து அதே மாதிரியே இருன்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு பட்டன் நம்பி கொடுவாங்க. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, ஒரு வாரத்துக்கான மளிகை சாமான் உங்களுக்கு ரூ. 1 வேணும்னா 1 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் அந்த ரூ. 1 பே பண்ணிங்கன்னா ரூ. 1 உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான மளிகை சாமான் வரும்ன்ட்டு ஒரு ஆடு ப்ளே ஆகுமா. உடனே மிக்சியும் ஐயோ என்ன இது, எந்த பட்டனை தொட்டாலும் ஏதாச்சும் ஒரு ஆடு வந்துக்கிட்டே இருக்கு, எனக்கு எரிச்சலாகுதுன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே கேன்சல் பட்டனை தேடிட்டு இருப்பாங்க. அடுத்து ஒரு வழியாக மிக்சி கேன்சல் பட்டனை கண்டுபிடிச்சிட்டு கேன்சல்னு கிளிக் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆப்பை நீங்கள் கேன்சல் பண்ணணுமா, எஸ் நோன்னு 2 ஆப்ஷன் கேட்கும். நம்ம மிக்சியும் எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா, நோவா இல்லை எஸ்ன்னு சொல்லிட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணுவாங்க. நீங்கள் எஸ்ஸை தான் கிளிக் பண்ணியிருக்கீங்களா, எஸ் ஆர் நோன்னு மறுபடியும் கேட்கும். மிக்சியில் என்னடா இது திரும்பவும் கேட்குது, சரி மறுபடியும் எஸ்ஸையே கொடுப்போன்னு சொல்லிட்டு எஸ்ஸை கொடுப்பாங்க. அடுத்து ஆப் கேன்சலேஷன் ஃபெயில்டு, எஸ் நோன்னு கேட்குமா. மிக்சியும் ஆண்டவா இது என்ன ரொம்ப சோதிக்குது, இருடா ஷின்சான் நான் போய் உனக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாங்க. இப்போ ஃபோனில் ஒரு ஆட் ப்ளே ஆகும். இந்த சுவாரஸ்யமான உலகத்தில் அட்வென்ச்சர்ஸ்க்கு ஈடு இணையே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு அட்வென்ச்சர்ஸை பார்க்கணுன்னா எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கன்ட்டு சொல்ல, நம்ம ஷின்சானும் மொபைல் ஃபோனை ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பான். கரெக்டாக அங்கே மிக்சி வந்துட்டு நம்ம ஷின்சானுக்கு ஸ்நாக்ஸை கொடுத்துட்டு, ஐயோ இந்த ஃபோனில் மறுபடியும் ஆடு ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சா, என்ன பண்ணுறதுன்னு எரிச்சல் அப்படியே ஃபோனை எடுக்கும்போது கைப்பட்டு தெரியாமல் எஸ்ஸை கொடுத்துருவாங்க. இப்போ அப்படியே மிக்சியும் மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மிக்சியும் கண்முழிச்சு பார்ப்பாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. அப்படியே கொஞ்சம் முன்னாடி நடந்து வருவாங்க. அவங்க முன்னாடி அவங்களோட ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீன் தெரியுமா. மிக்சியும் அதுக்குள்ளே பூந்து வருவாங்க. அப்புறம் தான் உங்களுக்கு விஷயமே புரியும், நான் ஃபோனுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மிக்சியும் உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம ஷின்சானை பார்த்து ஷின்சான் ஷின்சான் ஷின்சான்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம தலைவனும் சாக்கோவி சும்மா ஏரில் போட்டு வாயில் கேட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். ஆனால் மிக்சி ஷின்சான் ஷின்சான்னு கத்திட்டு இருப்பாங்க. ஒரு வழியை நம்ம ஷின்சானும் மிக்சியை பார்த்து, தாயே என்னையை விட்டுட்டு நீங்கள் மட்டும் எப்படி இதுக்குள்ளே போனீங்கன்னு கேட்பான். மிக்சியும் உள்ளே போனானா, உள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்டா, எப்படியாச்சும் என்னை காப்பாற்று. அது சரி நீ எப்படி இவ்வளோ பெருசான, இல்லை நான் தான் ஃபோனுக்குள்ளே வந்து சிறுசாயிட்டேனா, எப்படியாச்சும் காப்பாற்று ஷின்சான்னு சொல்ல, நம்ம ஷின்சானோ கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரியுற மிக்சியோட மூக்கை பிடிச்சி தட்டிக்கிட்டே இருப்பானா. மிக்சியும் டேய் உன்னை காப்பாற்ற சொன்ன என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. நம்ம ஷின்சானும் அம்மா இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டே இருப்பானா. மிக்சியில் மவனை நான் மட்டும் வெளியே வந்தால் உன்னை சாவடிச்சிருவேண்டா, ஏதாச்சும் ஒரு பட்டன் நம்பிக்கையை வெளியே கொண்டு வாடா ஷின்சான்னு வாங்களா. இப்போ மிக்சி பக்கத்தில் மர்மமாக ஒரு மூஞ்சி வந்துட்டு, என்னம்மா ஃபோனுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கியா, இப்போ நீ வந்து ஃப்ரீ ட்ரையலில் இருக்க, ஃப்ரீ ட்ரையல் முடிய இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீ வந்து உன்னோட ஃப்ரீ ட்ரையலை கேன்சல் பண்ணணும். நீ மட்டும் அப்படி பண்ணாமல் விட்டுட்ட அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் ஆகி நீ பர்மனண்ட்டாக ஃபோனுக்குள்ளேயே தான் இருக்கணும்ன்ட்டு சொல்ல, மிக்சிக்கெலாம் அள்ளி விட்டுரும். அப்படியே ஸ்க்ரீனை பார்ப்பாங்க. டு கேன்சல் ஃப்ரீ ட்ரையல் எஸ் நோன்னு கேட்குமா. நம்ம ஷின்சானை கூப்பிட்டு எஸ் கொடுக்க சொல்லுவாங்க. நம்ம ஷின்சானும் எஸ் கொடுப்பான். ஆனால் ஃபேஸ் ஐடி நாட் வெரிஃபைடுன்னு வருமா. உடனே மிக்சியூ மை காட் என்னோட ஃபோனில் என்னோட ஃபேஸ் தானே காட்டணும், நான் தான் உள்ளே இருக்கிறேன் எப்படி காட்டுவேன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுப்பாங்க. இப்போ அந்த மர்மமான உருவமும், என்னம்மா கண்ணு நானும் உன்ன மாதிரி தான் ஃப்ரீ ட்ரையல்னு சொல்லிட்டு இந்த ஆப்புக்குள்ளே வந்தேன். ஃப்ரீ ட்ரையல் முடியறதுக்குள்ளே என்னால் இந்த ஆப்பை விட்டு வெளியே போக முடியல, கடைசியில் இந்த ஆப்புக்குள்ளேயே மாட்டிக்கிட்டேன். அதே மாதிரி தான் நீயும் இதுக்குள்ளேயே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்குமா. நம்ம மிக்சியும் என்ன ஏன்ட்டே கதை விடுறியான்னு கேட்பாங்க. உடனே அந்த உருவமும் அப்படியே நீ உன்னோட உடம்ப கொஞ்சம் பாரு, கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிக்கிட்டே இருக்கும், கடைசியில் நீயும் என்ன மாதிரியே மாறிடுவேன்ட்டு சொல்ல, மெக்ஸிக்கெலாம் செமையாக பயமாக இருக்கும். அப்படியே நம்ம ஷின்சானை பார்ப்பாங்களே, நம்ம ஷின்சானும் சாக்கோபியே நிறைய தின்னுட்டான் போல, அர்ஜென்ட்டாக வயிற்ற கலக்குதுன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போனோன்னு. உடனே மிக்சியில்
ஐடியா, டேய் ஷின்சான் நேரா பாத்ரூமுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மிரர்ல அம்மாவோட ஃபோன முன்னாடி வைடா. அப்ப என்னோட ஃபேஸ் தெரியும். அப்படியே எஸ் குடுத்துட்டு நானும் வெளிய வந்துருவேன்னுவாங்க. நம்ம ஷின்சானும் புரிஞ்சுது தாயேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு வேகமா பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டு, டாய்லெட் மேல கால வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி மிரர் முன்னாடி ஃபோன காட்டணும்னு ட்ரை பண்ணுவான். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தலைவன் ஷார்ட்டா இருக்கிறதுனால மிரர் அவனுக்கு எட்டாது. வல்லவனுக்கு வாச்சதெல்லாம் ஆயுதம்னு சொல்லிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்ல ஃப்ளஷ் பண்றதுக்காக எப்பவுமே கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியில கொண்டு போயிட்டு ஃபோன காட்டுவான். மிக்ஸியோட மூஞ்சும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா, நம்ம தலைவனும் பர்ஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ் அமுக்குவான். இப்ப அந்த ஃப்ரீ ட்ரையலும் அப்படியே கேன்சல் ஆகி, உள்ள இருந்த மிக்ஸி அப்படியே டாய்லெட்ல வந்து விழுவாங்க. வெஸ்டர்ன் டாய்லெட்ல இருந்து அப்படியே மண்டைய எடுத்துட்டு ஷின்சான்னு கத்துறதோட இந்த எபிசோட் வந்து முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டாடா பை பாய்.